ஒரு நாளைக்கு ஒண்ணு பாத்துறாங்க. ஏண்டி எனக்கு மனுஷியா இருக்குது? உங்களுக்கு என்ன கால் நொண்டியா இல்ல கை மொண்டியா? வாய் என்ன? ஐயோ எங்களுக்கா அண்ணாட கணக்கு அண்ணாட முடிச்சிடணும். காதலிலே 3 வகையான காதல். வெயில போட என்னடா அப்படியேப்பட்ட காதல்? காரி மஞ்சு காதல். வாய் போய் வாயில போட்டுக்கிறடா பாவி. முதல் காதல்
காதல் எப்படி தெரியுமா? எப்படி நீங்க 2 பேரும் மாமா எங்க வயலியா வயல் தான் கூப்பிடணும். பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட அக்கத்து வீட்டுக்காரங்க போய் கடன் வாங்க. மாமன் கூப்பிடுறதுக்கு இந்த கரண்ட் கழுத்தை செத்தே போயிடலாம். சாவடி தட்வாடி சாவடிய நீ செத்தனாக்கா இந்த ஊரு சுடுகாடு போற வரைக்கும் உங்க உடம்ப தொட்டு 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 எங்களுக்கு மூடு வந்தோம். நீங்க பாருங்க நான் ஊயத்துல சாக மாட்டேனே எங்கேயாச்சும் ஏரி குளம் கொட்டு வீட்டு சேர்த்துருவோம். நாங்க 2 பேரும் ஏண்டி யாரும் பார்க்காத இடத்துல சட்டினா காக்கா குருவியெல்லாம் சாப்பிட்டு புண்டி அது சாப்பிட்டு போட்டோம். நீ சாப்பிடாது அந்த நமக்கு தெரியுமா உங்களை பார்த்துக்கிடாது ஏதோ காக்கா குருவிங்க அது சாப்பிட்டு போட்டு இவ்வளோ லோல் போட்டு நடக்குது. நான் ஒரு நாளைக்கு அனுபவிச்சுட்டு போனேன். என்ன கம்பா கெவராடி அல்ல குறையிறதுக்கு இல்ல இந்த கவுர் போட்ட அடிக்கிறாங்களே என்ன அது கூட தேஞ்சு விடும். நீனா தேய்வா போகுது ஒண்ணும் கிடையாது. அப்படியே இருக்கும் மாகடியா. முதல் காதல் சந்தோஷ காதல், 2வது காதல் சாகச காதல். அது எப்படி தெரியுமா? அது எப்படி இருக்கா? இந்த கம்யூனிட்டி நம்மள விடாத தொல்லை பண்ணி கெடுக்கிறானே இந்த கம்யூனிட்டி. நான் தான் ஒரு பேச்சு சொன்னா எந்த கம்யூனிட்டி விடாத தொல்லை பண்ணுகிறானே. ஆமா சரி இவங்கிட்ட இந்த தப்பிக்கவே முடியாது. எப்படின்னா ஒரு நாளைக்கு போய் பால் மாற்றி வந்துடலாமே அப்படின்னு வரீங்களா? அது சாகச காதல். 3வது காதல் நீ தூக்கு மாட்டி அப்படியே செத்துருன்ற நானு செய்ய வேண்டாயா எங்களை விட்டுடுங்க ஐயா. வேகமாக அழைக்க நாசக்காரா என்று சொல்லிவிட்டீர்கள், சாகசமாக அழைக்க சதிகாரா என்று சொல்லிவிட்டீர்கள். உடம்புல ஒட்டு வெறி அண்ணா புத்திராத கண்ணாடிய அறிவுகட்ட கண்ணாடிய என் போய் கொஞ்சம் எடுக்கிறதுனால மாறி போட்டு ஏன்னா எந்த நேரத்துல வர்றதுக்கு என்ன ஒரு விவசாயம் இல்ல. ஒரு பெண்களை கண்டால் தாயாவும் தங்கையாவும் நிக்க போய் தாரமாக நிற்கிறது இதெல்லாம் தேவையா? என்னடா அது நான் செய்யாது இப்ப செய்யாது அப்படின்னா செய்யுது நான் செய்யக்கூடாது. ஏன்னா யாரு ஜெபித் குலத்தை பிறந்தமணி. ஐயோ அவர் சொல்றா பாரு அவங்களுக்கு இருக்காது. அண்ணா இந்த நேரத்துல நான் எதற்காக தெரியுமா ஓடி வந்திருக்கிறேன்? அண்ணனுடைய எதிர்பார்த்து கூட நகரம் செல்லவா நீ இல்லாம எப்ப போயிருக்காரு அவரு. உனக்குதான் புத்தி இல்லாத யாரா உடமா வந்து என்ன நினைச்சேன். அந்த ஆளுக்கும் புத்தி இல்லடா டே. உன்னை விட்டா வேற கதி கிடையாது. அவருக்கு உன்னையே நம்பிக்கிறார். போ இந்த நேரத்துல தம்பிக்காரன் என்ன வேலையில் இருப்பான்? நல்ல மனனா மனனா அந்த வேலை மனனா நல்லது வேலை. சரி ஏதோ தம்பியா இருந்தாலும் ஒரு நல்லது தான் சொல்றேன். ஆமா வேணாம். சரி ஐயோ இங்க வரீங்க ஐயா வயல போவாதீங்க இங்க வராதீங்க. இல்ல அப்படி சந்துல நோஞ்சி அப்படி சீக்கிரமா போயிடலாமே. எந்த சந்து இருக்குதுக்கு வரீங்க? சந்துக்காக தான். நீங்க ரெண்டாவது போட்டு சாத்திட்டு இருக்குதுக்கு நாங்க அவர் சாவி அவர் எடுத்து போயிட்டாரு. ஏன் எப்படியா பாட்ட பூட்டியும் நாங்க கம்பியிலே தாந்துட வேண்டிய
நீ சாவி நாடி இந்த பொண்ணு அவர் சாவி இங்க பாருங்க இந்த சந்து சின்னது அந்த பெரிய ஒரு போகுதுங்க நாங்க நோஞ்சிடுவோம் ஐயா இடுக்கு புள்ளியார் கோயிலையே நான் நோஞ்சிக்கிறேன்னாக்கா தின்னாடியா வரவே மாட்டேன் வெளியே பக்காளி நானா பாகத்தை பண்ணிக்கிறேன் வெளியே புண்ணியத்தை பண்ணுங்க இன்னைக்கு தப்பிச்சிட்டீங்க இன்னொரு நாளைக்கு மாட்டுங்க ஆனாச்சு இன்னைக்கே ஒண்ணு முடியல இன்னொரு நாளைக்கு பாக்குறியா பாத்தியா முடியல சொன்னியா கும்பரி எடுத்துட்டு அதான் வாங்கி ஒண்ணும் பண்ண போனா வாங்கிட்டியா ஒரு பெண்கள் என்றால் ஒரு ஆடவர் துணை இல்ல ஒரு பெண்கள் துணையாக யாரும் இல்ல தன்னத்தில் நடுவு நீங்கள் யாரம்மா ஐயா நாங்களும் மணிபுரி நாடு தாயை இருந்து தண்ணீர் சோகத்தாலே ஜெமீன் கோட்டைக்கு ஒரு உறவை தேடி வந்தோம் ஐயா என்ன இது மணிபுரி நாட்டை சேர்ந்த ஒரு ஏழ்மையான குடும்பத்தினர் ஜமீன் கோட்டை ஒரு உறவை தேடி வந்திருக்கிறியா ஆமா உன் தாயின் பேர் என்ன ஐயா என் தாயின் பேர் பதுமை கோமலிங்க பதுமை கோமலையா பதுமை கோமலை அப்படி என்றால் இப்படி அக்கால் பெற்ற செல்வங்களா இருக்குமா ஒன்றுமே புரியவில்லையே அம்மா ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா ஐயா ஜமீன் முத்திரையை பொருத்தப்பட்ட மோதிரம் இருக்கு என் தாய் கொடுத்தாங்க பாருங்க ஐயா என்ன இது இந்த மோதிரம் ஜமீன் கூட சேர்ந்தவர்கள் தான் அணிந்திருப்பார்கள் அப்படி என்றால் அக்கால் முந்தனா வேற என்ன இருக்காமா அது மட்டும் இல்லையே என் தாய் கைப்பற்ற நிகிரம் இருக்கு பாருங்க ஐயா அக்கா அக்கால் கைப்படி எழுதி லிখিதா வேற யாரும் லிখিத கிடையாது அக்கா என்ன தம்பிக்காக எழுதி லிখিதமா வேற எந்த லிখিதம் கிடையாது அக்கா வேற என் தாயின் புகைப்படம் பாருங்க ஐயா அக்கா சின்ன சிறுவதை எங்களை விட்டு 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 உங்களுடைய உலகத்தை பார்க்க முடியாத பாவியாய் விட்டேன் எப்பொழுது பார்த்தால் தம்பி தம்பி என்ற ஆசையோடு அழைப்பாயி இப்போது தம்பியை பார்க்க நேரமே இல்லையா அக்கா அம்மாவுடைய பேர் என்ன என்னோட பேரு மாண்புமிகு ஐயா தேன்மொழிங்க மாண்புடி தேன்மொழி நீங்கள் இருவர் யார் நேற்று பாவத்துக்கு நெஞ்சமே
அழுவே கூடாதம்மா. நீங்கள் சேர வேண்டிய இடத்தில் நான் வந்து சேர்த்திருக்கிறேன். இப்பொழுது அழைத்து சென்றார். என் அண்ணனோ கோபத்தில் இருக்கிறார். இந்த நேரத்தில் உங்கள் அழைத்து சென்றால் என்னுடைய அண்ணன் கோபப்படுவார். அதுவரை அதோ தெரியும் அந்த குடிசை மாமா இப்பொழுது வந்தாலும் அப்புறம் ஐயோ மாமா எங்களுக்கு ஒரு சொந்தம் கிடைச்சு நாங்க சந்தோஷமா இருந்தோமே மாமா எங்களை தனிமையில விட்டுட்டு போறீங்களே என்ன மாமா இது? நீ அழகே கூடாதம்மா. அடிக்கடி நான் உன்னை வந்து பார்ப்பேன். மாமா